ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரைஸ் லார்ட். வணக்கம். இன்றைக்கி உங்கள் டே எப்படி போச்சு அப்படின்னு என்னோடய இன்பாக்ஸில் போட்டிருங்க. இன்றைக்கி நான் மீன் கறி தான் மக்களே வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ மீன் கறி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் மீன் கறி வச்சுட்டு அப்படியே காலிஃப்ளவர் தான் பிரட்டினேன். நீங்களும் இதே மாதிரி மலேசியாவில் இருக்கிறவங்களா இருந்தால் இதேமாரி மீன் கறி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பல்லு எல்லாமே யூஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுக்கழித்து வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலையை போட்டு நல்லா ஒரு கிண்டு அப்படியே ஒரு கிண்டிட்டு பூண்டு இஞ்சி அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து போட்டுட்டு அப்படியே கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டு இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். மீன் கறியில் நம்ம எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த முள்ளங்கி போட்டு மீன் கறி வைக்கலான்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்ட்டு முள்ளங்கி போட்டு நான் வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வெறும் தூள் 2 கரண்டி, மீன் கறி தூள் 2 கரண்டி போட்டு நல்லா குத்தாக வச்சுருக்கேன். கறி சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் கறி வச்சிங்கன்னா தோசை அப்புறமா பூரி அது கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மக்களே. அப்படியே உங்களுக்கு எந்த மீன் பிடிக்கும், நான் மீனில் போட்டு வைக்கிற மீன் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னுக்கு நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் மீன் கறி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும் போது எப்படி இருந்துச்சு அதையே சொல்லிடுங்க மக்களே. நன்றிகள்.